பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் ஆராதனைக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் துதித்து உடைய சமூகத்தில் அகமகிழ்ந்து வாழக்கூடிய கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறேன். அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனை நீர் பிரியப்படுகிற ஆராதனையாய் மாற நான் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கு முன்பாய் பிரதிஷ்டை செய்கிறோம். எங்கள் குற்றங்கள் கரைகள் நீங்க எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். உம்மை ஆராதிக்க தேவையான தகுதி எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க தேவையான பரிசுத்தம் எங்களிடத்தில் உண்டாகட்டும் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தைக்கு நாங்கள் எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாடல் பகுதியில் ஆராதனையில் வார்த்தை வெளிப்படும் பொழுது தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டுமாய் நான் சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோடு இந்த ஆராதனையில் பங்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பன் என் ஆவியானவரை கொண்டு இடைபட வேண்டுமாய் சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. அவள் இருக்கிற இடத்துல ஒரு தெய்வீக பிரசன்னத்தை உணரட்டும் ஆண்டவரே. நிச்சயமாய் உணர்வார்கள் என்று உடைய நாமத்தினாலே நான் நம்புகிறேன் பிதாவே. இந்த பூமியில நீர் மகிமைப்படுத்தின நாமம் இயேசு என்ற நாமம். இந்த பூமியில நீர் மகிமைப்படுத்த விரும்புகிற நாமம் இயேசு என்ற நாமம் ஆண்டவரே. பிதாவே, அந்த நாமத்தை எங்கள் மூலமாய் நீர் மகிமைப்படுத்துவீராக. இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்த பிள்ளைகள் மூலியமாய் உடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் மாத்திரமே மகிமை அடைவீராக தகப்பனே. தொடர்ந்து ஆண்டவரே, பாடல் பகுதியில் பாடல்களை பாடி துதிக்கும் பொழுதே எல்லா தடைகளும் விலகட்டும் ஆண்டவரே. வழிகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுதில்லை ஆண்டவரே, ஆத்துமாவில் ஒரு புது பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தையை கேட்கும் பொழுது தகப்பனே, ஒரு ஜீவன் பெருக்கெடுத்து வரட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய விடுதலை சமாதானத்தை இந்த ஆராதனை மூலியமாய் ஆண்டவரே நாங்களும் எங்களை கொண்டு நீ செய்கிற அந்த ஆராதனையில ஆண்டவரே பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு மாத்திரம் இல்லப்பா, ஜீவனோடு இருக்கிற நாட்கள் எல்லாம் ஆண்டவரே, இந்த அழியாத ஒளிப்பதிவு இருக்கிற நாட்கள் எல்லாம் இதை கேட்கும் போதெல்லாம் உடைய கரம் கூட இருக்கட்டும்ப்பா. ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இப்படி உயிர்ப்பிக்கிற வல்லமை கடந்து வர வேண்டுமாய் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. மகனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக ஆண்டவரே. மியூசிக்ல ஆண்டவரே, ரெக்கார்டிங்ல உடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை வெறுமையாக்கி உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். நீர் மகிமை அடைவீராக. நீர் மாத்திரமே பெருகணும், நாங்கள் சிறுகணும்ப்பா. அது இந்த ஆராதனை மூலியமாய் நீங்க வெளிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரை, இந்த காலை வேளையிலே நாம் ஆராதித்தவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். பாடல்களினாலே வசனத்தினாலே தேவனை ஆராதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தரை ஆராதிப்பது நமக்கு தகுதி. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. நீதிமான்கள் துதி செய்வது நீதிமான்களுக்கு தகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான்களோ பாடி மகிழ்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள், கர்த்தராலே அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்ட நீதிமான்கள், அவருக்குள்ளே கழிவுறுவது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். இந்த அழைப்பிற்காக நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி பலிபீடம் கட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே.
சொல்லி சொல்லி பாடுவே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூறி பாவம் நீங்கிட கழுவி விட்டே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூறி பாவம் நீங்கிட கழுவி விட்டே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்கிறே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்கிறே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. ரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். ரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்கிறே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்கிறே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து கொண்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்கிறே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்கிறே. புதிய உடன்பாட்டின் அடையாளமா குடித்த ரத்தம் நீர் சிந்தினீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமா குடித்த ரத்தம் நீர் சிந்தினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்கிறே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்கிறே. பாவியானதால் மரித்திருந்தோ இயேசுவோடு கூட எழச் செய்கிறே. பாவியானதால் மரித்திருந்தோ இயேசுவோடு கூட எழச் செய்கிறே. கிருபையினாலே ரட்சித்தீரே. உன்னதங்களிலே உட்காரச் செய்தீர். கிருபையினாலே
ரட்சித்தீரே. உன்னதங்களிலே உட்காரச் செய்தி நன்றி தகப்பனே. நன்மைகள் செய்திரே நன்றி தகப்பனே. நன்மைகள் செய்திரே. எதிராய் வாழ்ந்த வந்த இவ்வுலகை ஒப்புரவாக்கினீர் இரத்தத்தால். எதிராய் வாழ்ந்து வந்த இவ்வுலகை ஒப்புரவாக்கினீர் இரத்தத்தால். தூரம் வாழ்ந்து வந்த எங்களை அருகில் கொண்டு வந்திராவினார். தூரம் வாழ்ந்து வந்த எங்களை அருகில் கொண்டு வந்திராவினார். நன்றி அனே. நன்மைகள் செய்திரே நன்றி தகப்பனே. நன்மைகள் செய்திரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் சிந்தினீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் சிந்தினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. நன்றி தகப்பனே. நன்மைகள் செய்திரே நன்றி தகப்பனே. நன்மைகள் செய்திரே. பாவியானதால் மரித்திருந்தோ இயேசுவோடு கூட எழச் செய்தீரே. பாவியானதால் மரித்திருந்தோ இயேசுவோடு கூட எழச் செய்தீரே. கிருபையினாலே ரட்சித்தீரே. உன்னதங்களிலே உட்காரச் செய்தீர். கிருபையினாலே ரட்சித்தீரே. உன்னதங்களிலே உட்காரச் செய்தீர். நன்றி தகப்பனே. நன்மைகள் செய்திரே நன்றி தகப்பனே. நன்மைகள் செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே. நன்மைகள் செய்திரே நன்றி தகப்பனே. நன்மைகள் செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு
உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. அப்படியே நாம் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி பலிபீடம் கட்டுகிறோம். ஸ்தோத்திரத்தினால துதியினால ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தத்தக்கதாக, ஆண்டவரே பாடி நாங்கள் உண்மை மகிமைப்படுத்தத்தக்கதாக, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்தீரே, இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, எங்களை நடத்துகிற தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களை நடத்தி கொண்டு போகிறவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை ஒரு ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே, எங்களுக்கு முன்னாய் நடந்து போகிற நல்ல ஆயனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு முன்னாய் நடந்து போகிற நல்ல ஆயனப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீ, உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீ, வழியை தந்தீ, உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீ, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசு ராஜா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இன்ப நேசா, உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தீ, பாட வைத்தீ, உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தீ, பாட வைத்தீ, உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தி, நன்றி நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தி, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசு ராஜா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இன்ப நேசா, உமக்கு நன்றி ஐயா. துயரம் நீக்கி ஆறுதல் தந்தீ, உமக்கு நன்றி ஐயா. துயரம் நீக்கி ஆறுதல் தந்தீ, உமக்கு நன்றி ஐயா. புலம்பல் மாற்றி ஆனந்தம் தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. புலம்பல் மாற்றி ஆனந்தம் தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசு ராஜா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இன்ப நேசா, உமக்கு நன்றி ஐயா. பாதையில் நம்மை நடத்துகிறவர், சாபங்கள் இல்லாத ஒரு வாழ்வு, பாவத்தின் மேல் ஜெயம் கொண்ட ஒரு வாழ்வு, அதை நமக்கு தந்திருக்கிறவர், அதை நமக்கு உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறவர்.
நமக்குள்ளே இருந்து நம்மை நடத்துகிற மகத்துவம் உள்ள ஆண்டவர். அவரை இன்னும் பாடி மகிழ்வோம். என்னை நடத்தும் இயேசு ராஜா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இன்ப நேசா, உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீ, வழியை தந்தீ, உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீ, வழியை தந்தீ, உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசு ராஜா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இன்ப நேசா, உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தீ, பாட வைத்தீ, உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தீ, பாட வைத்தீ, உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்கச் செய்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்கச் செய்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசு ராஜா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இன்ப நேசா, உமக்கு நன்றி ஐயா. பாவமில்லா தூய வாழ்வு வாழச் செய்பவரே. பாவமில்லா தூய வாழ்வு வாழச் செய்பவரே. பூவாய் மலர்ந்து பூத்து குலுங்கி மகிழச் செய்பவரே. பூவாய் மலர்ந்து பூத்து குலுங்கி மகிழச் செய்பவரே. என்னை நடத்தும் இயேசு ராஜா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இன்ப நேசா, உமக்கு நன்றி ஐயா. துயரம் நீக்கி ஆறுதல் தந்தீ, உமக்கு நன்றி ஐயா. துயரம் நீக்கி ஆறுதல் தந்தீ, உமக்கு நன்றி ஐயா. புலம்பல் மாற்றி ஆனந்தம் தந்தீ, உமக்கு நன்றி ஐயா. புலம்பல் மாற்றி ஆனந்தம் தந்தீ, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசு ராஜா, உமக்கு
என்னை நடத்தும் இயேசு ராஜா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இன்ப நேசா, உமக்கு நன்றி ஐயா. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கே ஆராதனை. நேரலையிலே இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம பாடுவோமா? உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவாட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற தேவனாய். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீங்க தான் ஆராதனைகளை பெற்றுக்கொள்ள தகுதியான தேவன், ஆராதனைக்கு உரியவர். துதி என்னும் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறவர் ஏக சக்கராதிபதி நித்யானந்த ராஜன். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே. அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே. இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே. இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. பக்கம் நின்று வலுவூட்டுகிறீர், பாதுகாத்து பலப்படுத்துகிறீர். பக்கம் நின்று வலுவூட்டுகிறீர், பாதுகாத்து பலப்படுத்துகிறீர். எல்லாரும் கேட்டு பாடலாம் அப்படி. பக்கம் நின்று வலுவூட்டுகிறீர், பாதுகாத்து பலப்படுத்துகிறீர். தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவீர் பரலோகம். தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவீர் பரலோகம். உமக்கே
சூளை எதுவும் என்னை தொடுவதில்லை. ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுமே. ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுமே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, சதாகாலமும் வீற்றிருக்கிற தெய்வம் உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. ஆராதிக்கிறோம் அப்பா. ஆராதனை நாடங்களில் எங்களை நடத்தி செல்லுகிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. எல் ஷடாய், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி, யெகோவா ஈரே, யெகோவா சித்கேன்யு, யெகோவா ரஃபா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். யெகோவா சித்கேன்யு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே யெகோவா மேக்கே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை அடிக்கிறவராகிய கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். எங்களை கண்டித்து திருத்துகிற தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். யெகோவா மேக்கே எங்களை அடிக்கிறவராகிய தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்முடைய ராஜ்யத்திலே சீர்பொருந்த பண்ணுகிறவரே எங்களை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். உமக்கு முன்பதாக தாழ விழுந்து நாங்கள் உம்முடைய நாமத்தை நமஸ்கரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாவற்றுக்கும் பாத்திரராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சதா காலங்களிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை நமஸ்கரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா எங்களுடைய தேசம் ஆண்டவரே ஒரு கடுமையான நிலைமையில கடந்து போகிறது நீர் அறிவீர். ஆண்டவரே ஒரு பக்கம் கொரோனாவினாலே பாதிப்பு ஆண்டவரே, இன்னொரு பக்கம் ஆண்டவரே பொருளாதார சூழ்நிலைகளால் ஏற்பட்டிருக்கிற தேக்க நிலைமை, இன்னொரு பக்கம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வெளியேறுகிற தொழிலாளர்களுடைய ஆண்டவரே நிர்பாக்கியமான நிலைமைப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த இந்திய தேசத்தின் மேலே உம்முடைய கண்கள் வைக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குறிப்பாக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொரோனாவினால பாதிக்கப்பட்டு குடும்பங்களிலே இருக்கிற அல்லது மருத்துவமனைகளில் இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தாக்குதலுக்கு இலக்காய் வைக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக இடத்துல நாங்கள் பரிந்து பேசி நிற்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே தேவாய் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல ஆண்டவரே இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய ஆண்டவரே அவல நிலைமை, அந்த வறுமை நிலைமை, அந்த வேதனை ஆண்டவரே கால் கடுக்க நடக்கிற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு ஆறுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா மனிதர்கள் ஆண்டவரே நாங்கள் ஆற்றி தேற்ற முடியாத ஆண்டவரே எங்களுடைய நாங்கள் தேர்தலான வார்த்தையை சொன்னால் அது அவர்களுக்கு போதுமானதா இராதே. கர்த்தர் நீர் அவளோடு இடைவிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எப்படியாகிலும் அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த மனம் பதைப்பில் ஆண்டவரே சிறு பிள்ளைகளையும் சுமைகளையும் ஆண்டவரே கர்ப்பிணி பெண்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நடந்து போகிற அந்த ஜனங்கள் மேலே கர்த்தருடைய இரக்கத்தை தெரிவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் பல தொலைக்காட்சிகளுடைய வாயிலாய் பார்க்கிறோம். என்னுடைய கால்கள் எல்லாம் பழுதாகி அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காயமடைந்து
கிழிந்து ஆண்டவரை அதோடு நடக்கிற அந்த அவல நிலைமையை பார்க்கிறோம். வெயிலும் ஆண்டவரை வெயிலிலே அவர்கள் கடந்து போகிற நிலைமையை பார்க்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவர்களே அவருக்கு இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். எப்படியாகிலும் உடைய உள்ளத்துல ஒரு சமாதானமும் ஒரு சந்தோஷமும் குடிகொள்ளும்படியாக கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்தை நீட்டி காயப்பட்ட அந்த பிள்ளைகளை கர்த்தர் தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அழுவாரோடு அழுங்கள் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அவருடைய வேதனை எங்களுடைய வேதனைகளாக நாம் நினைத்து பார்க்கிறோம். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே எங்களுக்காக நீர் கைசையடிப்பட்டீர், எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், மரணத்தை ருசி பார்த்தீர் ஆண்டவரே. ஜனங்கள் ஆண்டவரே இன்னைக்கு மரணத்தை ருசி பார்க்கிற அளவிலே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அந்த பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து தயவு கூர்ந்து கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆறுதல் படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்ற வார்த்தை ஆண்டவரே இந்த வேளையிலே மெய்ப்பிக்கப்படும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். நிறைவேறும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காரியத்திலே கூட ஆண்டவரே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பரலோகத்திலிருந்து நீர் பதில் கொடுக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தினுடைய தேக்க நிலைமைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. வேலை வாய்ப்பு இல்லாத திண்டாட்டம் மறைந்து போகட்டும் கர்த்தாவே. எப்படியாகிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் தொடர்ந்து மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். வேத வார்த்தைகளுக்கு நேராய் நாங்கள் கடந்து போகிறோம் கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேதத்தை வாசிக்கிற பொழுது தியானிக்கிற பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே இருதயங்களை கொழுந்து விட்டு எரியப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் ஆண்டவரை வந்து அடையும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஸ்தோத்திரம். என்ன நோக்கத்திற்காக இந்த வார்த்தைகள் அனுப்பப்படுகிறதோ அந்த நோக்கங்கள் எல்லாம் நிறைவேறும்படியாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக இந்த ஆராதனை வேளையிலே நாம் கடந்து செல்வோம். 2 சாமுவேலின் புத்தகம் 23வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ராயேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. கடைசி வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஏன்னா இது ஒரு பிரமாண வாக்கு மூலம் மாதிரி. It's a sworn affidavit. Let us say it's a sworn affidavit. பிரமாண வாக்கு மூலம். மரிக்க போகிற ஒரு மனிதன், அதிலையும் பாருங்கள் 1 நாளாகமம் புத்தகம் 23வது அதிகாரம் முதல் வசனத்தை 1 நாளாகமம் 23வது அதிகாரம் முதல் வசனம். தாவீது கிழவனும் பூரண வயது உள்ளவனும் ஆனபோது தன் குமாரனாகிய சாலமோனை இஸ்ராயேலின் மேல் ராஜாவாக்கினான். இஸ்ராயேலின் எல்லா பிரபுக்களையும் ஆசாரியரையும் லேவியரையும் கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது 30 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியர் பேர் பேராக எண்ணப்பட்டார்கள். தலையாக எண்ணப்பட்ட அவருடைய இலக்கம் 38,000. அவர்களில் 24,000 பேர் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்களும் 6,000 பேர் தலைவரும் மணியக்காரருமாய் இருக்க வேண்டும் என்றும். இவருடைய நிலைமை என்ன? வசனத்தை பாருங்கள். முதல் வசனம் சொல்லுகிறது, தாவீது கிழவனும் பூரண வயது உள்ளவனுமான போது. நிறைய பேருக்கு தங்களுடைய முதிர் வயதிலே அவர்களுக்கு தாங்கள் யார் என்கிற அந்த பிரக்ஞை, அந்த நினைவுகள் இல்லை. என்ன நிலைமையில் இருக்கிறோம், என்ன நிலைமையில கடந்து போகிறோம், என்ன உண்கிறோம் என்பது கூட இல்லை. சில பேர்லாம் படுத்த படுக்கையா 6 மாதம் 2 வருடம் 3 வருடம் எல்லாம் கிடந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மரிப்பதற்கு முன்னதாக அவர்கள் செயலிழந்து போய் நினைவிலே தடுமாற்றம் வந்து பாருங்கள், ஒரு நடைப்பணம் என்று சொல்லக்கூட முடியாத அளவிலே நடைப்பணமாவது நடந்து கொண்டிருக்கும். இது நடக்கக்கூட வழி இல்லாமல் கட்டிலே படுத்த படுக்கையாக கிடந்து மரித்தவர்களை நாம் பார்த்திருக்கிறோம்.
ஆனால் தாவீது கிழவனும் பூரண வயது உள்ளவனுமாய் இருந்த பொழுது சில காரியங்களை திட்டமாக அவன் வகுக்கிறான், திட்டமாக அவன் ஏற்படுத்துகிறான். அந்த தாவீது தேவன் அருளிய வசனம் அவன் நாவில் இருந்ததுனால தேவனால் அவன் மகிமையாய் அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால கர்த்தருடைய ஆவியானவர் அவனை கொண்டு பேசினதுனால அவன் பூரண வயதுள்ளவனும் விருத்தாப்பியனுமாய் இருந்த பொழுது ரொம்ப தெளிவாக சில தீர்மானங்களை எடுக்கிறான். இன்றைக்கு இது நமக்கு பெரிய பாடம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறாரா? நம்மோடு கூட அவரை துக்கப்படுத்தாமல் அல்லது அமைதிப்படுத்தி விடாமல் அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருப்பதற்கு நாம் இடம் கொடுக்கிறோமா என்று நம்மை கொஞ்சம் யோசித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், உள்நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போ மற்றவர்களை குறை கூறுவதில் நம்ம எல்லோருமே முந்திக் கொள்ளுகிறோம். ஆனால் அது தவறு என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே நம்மை உள்நோக்கி பார்ப்பதற்கான ஒரு வசனம் இது. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது, என்னுடைய நாவில் இருந்தது. ஆகவே தாவீது அவன் எப்படி வார்த்தைகளை உச்சரிக்கிறான் பாருங்கள். கடைசியிலே பிரமாண வாக்குமூலம் போல, கடைசி வாக்குமூலம் போல அவன் என்ன சொல்லுகிறான் கவனியுங்கள். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அபிஷேகம் பெற்று இஸ்ராயலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது தன்னுடைய நிலைமையை ரொம்ப தெளிவாக அவன் எடுத்துரைக்கிறான். அவனுடைய நிலைமையை வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இப்ப இந்த 23வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிறது பொத்த அந்த வசனம் 2 சாமுவேலின் புத்தகம் 22 சாமுவேலின் புத்தகம் 23வது அதிகாரம், 1 நாளாகம புத்தகம் 23வது அதிகாரம் 5வது வசனம். 5வது வசனம் 1 நாளாகம புத்தகம் 23வது அதிகாரம் 5வது வசனம். 4000 பேர் வாசல் காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களால் 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தாவீது சொல்லி. இப்ப தாவீதுடைய கடைசி காலத்துல மாத்திரம் அவன் மிகுந்த தெளிவுள்ளவனாய் இருக்கவில்லை. தாவீதுடைய வாழ்க்கையிலேயே அவன் ஆடு மேய்க்கும் சிறுவனாய் இருந்த பொழுதே கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று பாட அவனால முடிந்தது. அவன் உயிரோடு வாழ்ந்த நாட்களிலே, அவன் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே கடைசி காலத்தில் மாத்திரம் மன தெளிவுள்ளவனாய் அவன் இருக்கவில்லை. அவன் வாழ்ந்த நாட்களிலேயே வேதம் சொல்லுகிறது 4000 பேர் வாசல் காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்கள் துதி செய்வதற்கு தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்கள். கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் இந்த காரியத்தை கொஞ்சம் தியானிக்கும்படியாய் நான் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். தாவீது தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்கள் இவைகளால் 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னான். தாவீது உருவாக்கின கீத வாத்தியங்கள் இவைகளை குறித்து ஒரு ஆராய்ச்சி குறிப்பில் நான் படித்தேன். அவன் 99 வாத்தியங்களை உருவாக்கி இருக்கிறான். எப்படி அவனால் அது முடிந்தது? ஒரு ராஜா, ஒரு தேசத்தினுடைய ராஜா, சமஸ்த இஸ்ராயலுடைய ராஜா, கடுமையான யுத்தங்களை நடத்தினவன், எந்த நேரமும் நெருக்கடியை சந்தித்தவன், எந்த நேரமும் அவன் ஒரு போராட்ட களத்திலே இருந்தவன், தீயை இறைக்கிற மனுபுத்தருக்கு நடுவிலே அவன் கிடந்தவன், தண்ணீர் வெள்ளங்கள் போல் என் மேல் பெருகிறது என்று அவன் சொல்லுகிற காலங்கள் உண்டு அவனுக்கு. ஒரு ராஜா ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ண வேண்டும், மக்களை விசாரிக்க வேண்டும், தேவனிடத்திலிருந்து காரியங்களை பெற்று ஆசாரியர்கள் மூலமாய் தேவ சித்தம் அறிந்து அல்லது தான் முழங்கால் படியிட்டு தேவ சித்தம் அறிந்து தேசத்திலே அவன் காரியங்களை நடப்பிக்க வேண்டும். எவ்வளவு ஒரு கடுமையான ஒரு போராட்ட நிலைமை பாருங்கள். இஸ்ராயேல் அன்றைக்கு ஒரு இறையியல் அடிப்படையிலான ஒரு ராஜ்யமாய் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய நாடு இருக்கிறது. நம்முடைய நாடு அரசியலமைப்பு சட்டத்தின்படி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்வார்கள். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி தன்னுடைய காரியங்களை தேசத்தினுடைய நலனில், தேசத்தினுடைய நடக்க வேண்டிய காரியங்களை அது நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. ஆனால்
அன்றைய இஸ்ராயல் தேசம் அது தியோக்ராட்டிக் ஸ்டேட்ஸ், இறையியலின் அடிப்படையிலான ஒரு ராஜ்யம், ஒரு ராஜாங்கம். தேவன் என்ன சொல்லுகிறாரோ, தேவனுடைய பிரமாணங்கள் என்ன போதிக்கிறதோ, தேவனுக்கு எது பிரியமோ, உருவாக்கின படைத்த தேவனுக்கு எவைகளெல்லாம் பிரியமானவைகளோ அவைகளை மாத்திரம்தான் அந்த தேசத்தில் நிறைவேற்ற முடியும். அவைகளை மாத்திரம்தான் ராஜா செய்வதற்கு கருத்துள்ளவனாய் இருக்க வேண்டும். வழி பிசகாமல், மனது பிசகி போகாமல், தவறான ஆலோசனைகளை கேட்காமல், தவறான ஆலோசனைகளுக்கு தன்னுடைய இருதயத்தை தள்ளி. கவனியுங்கள், அந்த இறையில் அடிப்படையிலான ராஜாங்கத்தை நடத்துகிற அந்த இஸ்ராயலுடைய அந்த அமைப்பு அல்லது அந்த ஆட்சி முறை அது ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்கு இல்லாத நிகழ்ச்சிகளை தேவன் அல்ல தள்ளினார், அவைகளை அல்ல தட்டினார். அவைகளை விளக்குவதற்கு தீர்க்கதரிசிகளை கொண்டு ராஜாக்களை எச்சரித்தார். இப்படி ஒரு இறையில் அடிப்படையிலான ஒரு ராஜாங்கத்தை, ராஜ்யத்தை, ஒரு தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜா இவ்வளவு வேலைகளின் மத்தியிலும் 99 கீத வாத்தியங்களை உருவாக்கி இருக்கிறார். இந்த 99 கீத வாத்தியங்களுடைய பட்டியல் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னாலும், ஆராய்ச்சி குறிப்புகள் சொல்லுகிறபடி அவைகள் 99 என்று சொன்னாலும், நிதர்சனமாக நாம் வேத புத்தகத்திலிருந்தே சில வாத்தியங்களுடைய பெயர்களை நாம் அறிந்து கொள்ளலாம். நான் ஒன்றொன்றாய் வாசிக்கிறேன். சங்கீதம் 45வது சங்கீதத்தில் சோஷனீம் என்கிற வாத்தியம், சங்கீதம் 55ல் நிகனோத் என்னும் வாத்தியம், 53வது சங்கீதம் மகலாத் என்கிற வாத்தியம், 56 யோனாத் ஏலம் ரிகோஹிம் என்கிற வாத்தியம், 57 சங்கீதம் 57 அல்தஷ்கேத், சங்கீதம் 61 நெகினோத், 55 பார்த்தது நிகனோத், இப்பொழுது 61 நாம் பார்க்கிற வாத்தியம் நெகினோத். 60வது சங்கீதம் 6 நரம்பு கிண்ணரம், 80வது சங்கீதம் சோஷானின் எடூத், சங்கீதம் 45 நாம் பார்த்தது சோஷானின், சங்கீதம் 80 நாம் பார்க்கிற வாத்தியம் சோஷானின் எடூத். 81வது சங்கீதத்தில் கித்தீத் என்கிற வாத்தியம். 5வது சங்கீதம் நெகிலோத். 9வது சங்கீதம் முத்லபேன். 12வது சங்கீதம் செமினீத். 46வது சங்கீதம் அலாமோத். இவைகளெல்லாம் வாத்தியங்களுடைய பெயர்கள். ஒரு கிட்டாரு, ஒரு வீணை, ஒரு மேண்டலின், வயலின், ட்ரம், இவைகளை தான் நாம் அறிந்திருக்கிறோம். ட்ரம்பெட், கிளாரினெட், வெரி லிமிட்டட் பாருங்க. ரொம்ப இவைகள் தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. ஆனால் இந்த ராஜா, சமஸ்த இஸ்ராயலுடைய ராஜா, எத்தனை இசைக்கருவிகளை அவன் உருவாக்கி இருக்கிறான் பாருங்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த காரியங்களை தியானிக்கிற பொழுது. எப்படி அவனுக்கு அது நேரம் கிடைத்திருக்கும்? ஒரு இசைக்கருவியை உருவாக்கி அதை சரியாக பயிற்றுவித்து அதை இசையமைப்பதற்கான அந்த நிலைமைக்கு அதை உருவாக்குவதற்கு டியூனிங் என்று ஃபைன் டியூனிங் சொல்லுவாங்கல்ல, அதே போல அதை உருவாக்குவதற்கு எவ்வளவு பிரயாசம். நாதசுர கலைஞர்கள் அந்த ஒரு நாதசுரத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறார்கள். ஒரு மிருதங்கத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறார்கள். மண்ணிலே தயார் பண்ணக்கூடிய கடம் எனக்கூடிய அந்த வாத்தியத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் எத்தனை முறை மண்ணை பிசைகிறார்கள், மாற்றுகிறார்கள், தூக்கி எறிகிறார்கள். சரியா இல்லைன்னா? இந்த ராஜா தாவீது 99 வாத்திய கருவிகளை அவன் உருவாக்கி இருக்கிறான். காரணம் என்ன? இவைகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவைகளை நாம் யோசித்து பார்க்க. ஒரு பக்கம் இவைகளுக்காக அவன் ஒதுக்கி இருக்கக்கூடிய நேரம். ஆங்கிலத்திலே ஒரு பழமொழியை சொல்வார்கள், you should burn the midnight oil. இரவிலே நீ உன் வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெயை நீ எரிக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், you have to study hard. இரவு நேரத்திலே கண் விழித்து அதிகமான நேரம் நீ படிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். he has burnt in the midnight oil என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அந்த அளவுக்கு அவன் படித்திருக்கிறான் என்று சொல்வார்கள். பாருங்கள், இந்த தாவீது அவன் எந்த அளவுக்கு அவன் பிரயாசம் எடுத்திருக்கிறான்.
நோக்கம் என்ன? உன்னுடைய நோக்கம் என்ன? தான் உருவாக்கின வாத்தியங்களினாலே தேவன் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. அவன் உருவாக்கின வாத்தியங்களினாலே கர்த்தர் மாத்திரமே, கர்த்தருக்குரிய மகிமை மாத்திரமே செலுத்தப்பட வேண்டும். இந்த இசைக்கருவிகளை வாசிக்கிற அநேகம் வாலிபர்கள், ஒருவேளை இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் உங்களிடத்தில் தயவாய் கேட்கிறேன், உங்களுக்கு இசைக்கருவி வாசிக்க தெரியும் என்றால் அதை பிரதிஷ்டை பண்ணுங்கள். கர்த்தரின் மகிமை கண்டுதான் அதை பயன்படுத்த வேண்டும் என்று பிரதிஷ்டை பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள் உங்கள் மேலே எவ்வளவு பெரிய அபிஷேகம் பெருக்கெடுக்கிறது என்பதை பாருங்கள். இந்த ராஜா இவ்வளவு அலுவல்களுக்கு மத்தியிலும், இவ்வளவு கடுமையான பணிகளுக்கு மத்தியிலும், தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிற வாழ்வுக்கு மத்தியிலும் தேவனையே மகிமைப்படுத்தத்தக்கதாக அவன் இசை கருவிகளையும் செய்தான். அதை செய்து அதை வாசிக்கிறவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இப்படி வாசியுங்கள் என்று அவன் சொல்லுகிறான். அதுவும் கடைசியாக சொல்லுகிற வார்த்தைகள் அவைகள். ஈவன் கடைசியாக அவன் சொல்லுகிறான், கடைசி பிரமாணமாக இந்த காரியங்களை எல்லாம் அவன் செய்யும்படி பணிக்கிறான். 23வது சங்கீதம் 21 நாளாகம புத்தகம் 23வது அதிகாரம், அதிலே தாவீது கிழவனும் பூரண வயதுள்ளவனுமான போது தன் குமாரனாகிய சாலமோனை இஸ்ராயலின் மேலே ராஜாவாக்கினான். அதற்கு பிறகு தொடர்ந்து பல காரியங்களை செய்கிறான். 5வது வசனத்துல 4000 பேர் வாசல் காக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்றும், துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களால் 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று தாவீது சொல்லி ஒழுங்குமுறைகளை ஏற்படுத்துகிறான். சங்கீத சேவனையோடு சங்கீத சேவை நடத்தக்கூடிய காரியங்கள் எல்லாம் அவன் திட்டம் பண்ணுகிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, இப்பொழுது மறுபடியும் நாம் 2 சாமுவேலின் புத்தகம் 23வது அதிகாரம் முதல் வசனத்திற்கு நாம் கடந்து வருவோம். 2 சாமுவேலின் புத்தகம் 23வது அதிகாரம் முதல் வசனத்திற்கு நாம் கடந்து வர போகிறோம். இதிலே தாவீது கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு, நம்ம ஏற்கனவே இதை வாசித்துட்டோம். 2வது வசனத்தை கவனிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. இஸ்ராயேலின் தேவனும் இஸ்ராயேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். காற்றடிக்கிற காலத்துல நாம் பட்டமிடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுது அந்த பட்டமிடுவது நமக்கு ஒரு பொழுதுபோக்காக இருந்திருக்கும். சில பேருடைய பட்டம் நன்றாய் உயரத்திலே அது பறக்கும். சில பேருடைய பட்டம் என்ன இழுத்தாலும் அது குறிப்பிட்ட அளவிற்கு மேல் அது எழும்பாது. அது குறிப்பிட்ட உயரத்திற்கு மேல் அது போகிறது இல்லை, அப்படியே சுற்றி சுழட்டிட்டு இருக்கும். இப்பொழுது இந்த நன்றாய் பட்டம் பறக்க விடுகிற அந்த சகோதரனிடத்துல இப்படி பறக்கவே முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற பட்டம் விடுகிறவன் கொஞ்சம் கேட்பான், அண்ணே நீங்க எப்படி இந்த பட்டம் இவ்வளோ உயரம் பறக்குது, கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்களே அப்படின்னா சொல்லுவான். அதுல தான் சூட்சுமமே அடங்கி இருக்கிறது. அதுல அது உயரம் பறப்பதற்கான சூட்சுமத்தை நான் வைத்திருக்கிறேன். அந்த சூட்சுமத்தின் காரணத்தினால்தான் அந்த பட்டம் உயரமாய் பறக்கிறது என்று சொல்லி அந்த உயரமாய் பட்டம் பறக்கிறான் ரொம்ப பெருமிதம் அடித்துக் கொள்வான். கவனியுங்கள், இங்கேதான் சூட்சுமம் இருக்கிறது. வசனத்தில் இங்கேதான் சூட்சுமம் இருக்கிறது. இங்கே தாவீது சொல்லுகிறார், இஸ்ராயேலின் தேவனும் இஸ்ராயேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனிதரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர், இதுதான் கம்யூனிகேஷன், இதுதான் செய்தி, இதுதான் இந்த செய்தியினுடைய ஆதாரம். தெய்வ பயம் அவனுக்குள்ளே, தாவீதுக்குள்ளே தேவனாலே தொடர்ந்து ஒரு செய்தியாக அனுப்பப்பட்டு கொண்டே இருந்தது. தாவீதுக்கும் தேவனுக்கும் இருந்த தொடர்பு அது தெய்வ பயத்தின் அடிப்படையிலான உறவு. கவனிங்கள், நமக்கும் தேவனுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கிற உறவு கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் சிந்துதலின் மூலமாக ஏற்பட்டிருக்கிற உறவு. அங்கே தாவீதுக்கும் தேவனுக்கும் இருந்த உறவு எப்படிப்பட்ட உறவு என்றால், எதனுடைய அடிப்படையிலான உறவு என்று சொன்னால் அது தெய்வ பயத்தை அடிப்படையாய் வைத்த உறவு. இந்த சூட்சுமத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த தாவீது சந்தோஷமாய் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. கர்த்தருடைய
பேசுகிற பொழுது கர்த்தருடைய வசனம் இவருடைய நாவிலே அப்படியே நடனம் புரிந்தது அல்லது தடம் பதித்தது. அவருடைய இருதயத்திற்குள்ளாய் இருத்தி வைக்கப்பட்டு பொதிந்து வைக்கப்பட்டு அந்த வசனத்தினுடைய ஆளுகை, அந்த பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதையை ஞானியாக்குகிற அந்த வசனம் பிரசித்தம் தர ஆரம்பித்தது, வெளிச்சம் தர ஆரம்பித்தது, ஞானத்தை உணர்த்த ஆரம்பித்தது, அறிவை உணர்த்த ஆரம்பித்தது. அது மாத்திரமல்ல, 22வது அதிகாரம், இதே 2 சாமுவேலின் புத்தகம் 22வது அதிகாரத்துல தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய வழிகளை, 22வது வசனம், கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை, அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். காரியங்களை அவர் பட்டியலிடுகிறார் பாருங்கள், 6 விதமான காரியங்களை. கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை, நான் அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நான் நிறுத்தினேன், நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். 6 காரியங்களை தாவீது சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனம் ஒரு மனிதனுடைய இருதயத்திலே இருக்கிற பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதனை அபிஷேகித்திருக்கிற பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் பூரணப்படுத்தும் பொழுது, இந்த 6 விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டி கர்த்தர் நமக்கு தந்தருளுகிறார். இந்த 6 விதமான காரியங்களை தாவீது பட்டியலிடுகிறதை நான் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வசனத்திலிருந்து, கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை, அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகவில்லை, அவருக்கு முன்பாக மன உண்மையாயிருந்தேன், துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். இப்ப கவனியுங்கள், இந்த வசனத்தை அவர் சொல்லுகிற பொழுது ஒரு காரியத்தை முன்னே சொல்லுகிறார், பின்னாலும் அதே வசனத்தை சொல்லுகிறார். அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 21வது வசனம், 2 சாமுவேலின் புத்தகம் 22வது அதிகாரம் 21வது வசனம், கர்த்தரின் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். இதே வசனம் 25லும் வருகிறது பாருங்கள். ஆகையால் கர்த்தரின் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். அவர் பலன் அளித்தார். எப்படி பலன் அளித்தார்? என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பலன் அளித்தார். ஆரம்பம் சொல்றாரு, முடிவுரையாய் முடிக்கிற பொழுதும் அதை சொல்லுகிறார். இடையிலே 6 காரியங்களை அவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய மனுஷனே, விசுவாச தலைமுறையே, விசுவாச சந்ததியே, ஒரு காரியத்தை நம்முடைய இருதயத்திலே நாம் தெளிவாய் பதித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய வசனம் நம்முடைய நாவிலே நடமாட, தடம் பதிக்க, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நம்மை நடத்த, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் பூரணப்படுத்த, தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருக்கிறார் என்கிற அந்த பயம், தெய்வ பயம் நமக்குள்ளே ஏற்பட, நமக்கு பரிபூர்ண ரட்சிப்பையும் தேவன் அருள் இருக்கிறாரே, இவைகள் எல்லாம் தேவ சித்தத்தை நோக்கி நம்மை நடத்த வேண்டும். தாவீது எப்படி அந்த சமஸ்த இஸ்ராயலின் மேல் ராஜாவா இருந்த நாட்களிலே அவன் இத்தனை வேலைகளின் மத்தியிலும் வாத்திய கருவிகளை உருவாக்கி வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஆகவேதான் அவன் எழுதின, தாவீது ராஜா எழுதின அநேக சங்கீதங்கள் வேத புத்தகத்தின் மையத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அது அவனாக எழுதவில்லை, தேவ ஆவியானவர் அவனை ஏவினார். சில தீர்க்க தரிசன சங்கீதங்கள், சில காரியங்கள் விவரிக்கிற சங்கீதங்கள், சில சங்கீதங்கள் ஆண்டவரை புகழ்கிற சங்கீதங்கள், நடக்க போகிற காரியங்களை குறித்து தெளிவுபடுத்துகிற சங்கீதங்கள், இப்படி ஏராளமான சங்கீதங்கள் வேத புத்தகத்தின் மையத்தில் இடம்பெற்றிருக்கிற காரணம் என்னவென்று இப்பொழுது நமக்கு புரிகிறதா? அதனுடைய ரகசியம் புரிகிறதா? அதனுடைய சூட்சுமம் புரிகிறதா? இதே வழிகளை நாமும் பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நான் பரதேசியாய் ராத்தங்குகிற வீட்டிலே
உம்முடைய பிரமாணங்களே எனக்கு கீதங்களாயின என்று எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை நாங்கள் நினைக்கிறோம். இந்த பூமியிலே நாங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாயிருக்கிறோம். இந்த பூமியிலே எங்களுடைய வாழ்வு கடந்து போகிற ஒரு புகையை போன்றதான ஒரு வாழ்வு. இந்த பூமியிலே வாழ்கிற இந்த நாட்களிலே, பூமியிலே நீர் எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிற, வாழ அனுமதி கொடுத்திருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவரே, தாவீது பின்பற்றின அந்த ரகசியங்கள், அந்த சூட்சுமங்கள், தேவ வசனம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தீங்கான வழிகளுக்கும் தேவையற்ற வழிகளுக்கும் தீட்டான வழிகளுக்கும் எங்களை காத்து விலக்கி ரட்சிக்கும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு பயப்படுகிற பயத்தை இன்னும் நாங்கள் பரிபூர்ணப்படுத்த எங்களுக்கு உதவி செய்திருந்தோம். இது இந்த நேரலை ஆராதனையில பங்கு பெற்றிருக்கிற, பங்கேற்றுக் கொண்டிருக்கிற, இன்னும் பங்கேற்க உள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் தயவாய் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய கிருபை அவருடைய வாழ்க்கையிலே பெருகுவதாக. கர்த்தர் அவர்களை காத்துக்கொள்ளும்படியாக, பரிபூர்ண சமாதானத்திற்குள்ளாக நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். சத்தியத்தை அறிகிற அறிவு அவருடைய இருதயத்தை விசாலப்படுத்தும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்மைகளை எடுத்துக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும், வழிநடத்துதலும், தேற்றலும், அபிஷேகமும் இன்றும் என்று நம்மை சூழ்ந்து நடத்துவதாக. கடைசியாக ஒரு பாடலை பாடி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாசத்திற்குள்ளாய் நாம் உறுதிப்படுத்தி கொண்டு இந்த பாடலை பாடி மகிழ்வோம். சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள், கண்கள், செவிவா தமனி எங்கும் பாய்கின்றதே. உங்க வல்லமையால் சுகமானோ, உங்க வார்த்தையால் சுகமானோ, உங்க தழும்புகளால் சுகமானோ, உங்க தயவினால் சுகமானோ. சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே,